சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச ஏங்க, போறோம்? ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேளு. சிவன் வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. எந்த சிவன் வீட்டுல? அப்படிலாம் கேட்க கூடாது. நம்ம டெய்லி கும்பிடுறோம்ல, பரமசிவன் வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. பரமசிவன் வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் விஷ்ணு வீட்டுல கூட கரண்ட் போயிடுச்சு. அது யாரு? விஷ்ணு? தப்பு 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 போடுங்க. மகாவிஷ்ணு வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. ஓ, மகாவிஷ்ணு வீட்லயும் கரண்ட் போயிடுச்சு. ஆனா பிரம்மா வீட்டுல மட்டும் கரண்ட் போல. ஏன் சொல்லுங்க. லதா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ ஹலோ, நீங்க மாலை போட்டிருக்கீங்க, கேஷுவல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப என்ன பேர் சொன்னேன்? சிவா, விஷ்ணு, பிரம்மா, இதெல்லாம் சாமி பேர் தானே? அப்ப சாமி வீடு தானே? பதில் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சிவா வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, விஷ்ணு வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, பிரம்மா வீட்டுல மட்டும் கரண்ட் போல. ஏன் தெரியலையே, நீயே சொல்லிரு. ஏன்னா பிரம்மாக்கு 3 ஃபேஸ் இருக்கு. ஐயோ, எப்படி? ஏய் லூசு, அப்படி பார்த்தாலும் பிரம்ம இருக்கு, 4 முகம் 4 ஃபேஸ் இருக்கு. போ. அதெல்லாம் ஒதுக்க முடியாது. முகம் நமக்கு தெரியாத 3 முகம் தானே, அப்ப 3 ஃபேஸ். மக்களே, மாலை போட்டிருக்கும் போது இந்த மாதிரி பல கிரிஞ்சுங்க வந்து உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணும். இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. நம்மளோட முழு மனசு எங்க இருக்கணும்? சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா.